பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் கள்ளக்காதல் தான் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் ஒரு லவ் ஓடிட்டு இருக்கு. அது வெளியில ஏற்கனவே 2 வருஷம் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மேட்ரு வந்து அரோராவுக்கு தெரியாது. அரோராக்கும் துஷாருக்கும் ஒரு லவ் போயிட்டு இருக்கு. இந்த மேட்ரு வந்து எஃப்ஜேக்கு தெரியாது. ஏன்னா எஃப்ஜேக்கும் அரோராக்கும் வெளியில ஒரு வேற மாதிரி ஒரு லவ் போயிட்டு இருந்தது. அந்த மேட்ரு ஆதிரைக்கு தெரியாது. ஸோ என்ன ஆச்சு, ஆதிரைக்கு இவனுக்கு தெரியாம எஃப்ஜேவை லவ் பண்ணுது, கமருதீனுக்கு தெரியாம. ஆனா இவங்க 2 பேருக்கும் தெரியாம அரோரா வந்து துஷாரா லவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இடியாப்ப சிக்கல்ல காதல் வந்து கள்ளக்காதலா மாறி ஒரே குழப்பத்துல இருக்கு. இந்த நிலைமையில அக்கா அக்கான்னு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்த நம்ம பார்வதிக்கு கமருதீன் மேல ஒரு ஒன் சைடு லவ் வருது. அடடா 36 வயசாகுது, இதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது, எனக்கு கிடைச்சது நீ தான் சொல்லிட்டு நம்ம வாட்டர் மேலன் ஸ்டாரு தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தான் என் காதலி, உன்னை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்ட்டு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போறப்போ அப்போ இவ ஒரு கேள்வி கேட்கறா. யார்கிட்ட? கமருதீன் கிட்ட. டிஃபன் சாப்பிடலாமான்ட்டு அவன் சொல்றான், வெளியே போய் ஃபுல் மீல்ஸே சாப்பிடலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு கள்ளக்காதல் ஓடுற ஒரு பிக் பாஸ் அரங்கம் தான் நான் பாக்குறேன். கள்ளக்காதல் எப்பவுமே சக்சஸ் ஆகாது. அது அடுத்த காதலை தேடிதான் போவோம். ஆனா இதுல நல்ல காதல் எதனா வருமானு பார்த்தா சத்தியமா எதுவுமே இல்லை. எல்லாமே நல்ல காதல் தான். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிக் பாஸ் வந்து அமிதாப் பச்சன் அவரோட பிக் பாஸ் மாதிரி இருக்கும்னு பார்த்தா கட்சியில தங்கர் பச்சன் அவரோட பிக் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கிற ஆளாத்தையும் யூடியூபர் எல்லாத்தையும் உள்ள போட்டதுனால அது ரொம்ப லோவா இறங்கி நடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. சண்டையை கூட கள்ளக்காதல் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒப்பு தேத்தணும்னு தான் இவங்க பிக் பாஸ் நடத்துறாங்களே கண்டி. அதுவும் இல்லாம எங்க கொஞ்சம் எழுந்துருங்க, உட்காருங்க, இதை சொல்றதுக்கு தான் வார கடைசியில இவர் வராரு, யாரு, நம்ம விஜய் சேதுபதி. என்ன ஏஞ்சிருங்க, உட்காருங்க, சும்மா அப் அண்ட் டவுன் விளையாடுறதுக்காகவே வராரு, சும்மா தான் இருக்காரு. இதே கமலா இருந்தாருன்னா இந்நேரம் 4 ரெட் கார்டு, 2 பேரை கழுத்து பூச்சி வெளியே தள்ளி இருப்பாரு, 4 பேர் தொண்டையில மிரிச்சிருப்பாரு. அது எதுவுமே நடக்கலையே. உதாரணத்துக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு தர்பீஸ் பழத்தை தூக்கின்னு வந்து உள்ள உட்கார வச்சுன்னு அது நைட்டு தூங்குறப்போ கொட்ட சவுண்டு ஊர் ஃபுல்லா கேக்குது. பாவம் அவன் கானா வினோத்து ரொம்ப அவஸ்தப்படுறான். இது இல்லாம அங்க செட்டு போடுறவங்க சொல்றது என்னன்னா, ஆனா அவன் கொரட்டை மட்டும் உள்ளனா அவன் கேஸையும் லீக் பண்றானா, அந்த இடம் ஃபுல்லா நாத்தடிதான். அந்த அளவுக்கு பக்கத்துல போய் ஒருத்தர் பேச முடியல. வாய்ஸ் ஸ்மெல்லு, ஒழுங்கா பல்லு கூட வளர்க்க தெரியல. இவனா டாக்டர்ன்றான். இவனா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து எப்படி மருந்து மாத்திரை வாங்கி முழுகுறாங்கன்னு தெரியல. இவன் உடம்பே இவன் ஒழுங்கா பாத்துக்க முடியல. இவன் தலையை சொரிஞ்சாதான் தூக்கம் வருதுன்றான். இவன் அடுத்தவங்க நாடி நரம்ப போய் தட்டி எழுப்புறவனா? இவனுக்கு 36 வயசு ஆகுது. இதுலயே இவன் தங்கச்சியா இருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளவு உசார் பண்ணி கல்யாணம் பண்ணன்ற இந்த கேடு கட்ட குணம் வச்சிருக்கவங்கலாம் உள்ள அமிச்சா அவன் இது வரைக்கும் 5 பொண்ணுங்கிட்ட மொத்தம் வாங்கியிருக்கிறான் போல. கேட்டு கேட்டு. ஆனா அது ரொம்ப அசிங்கமா இருக்குது. அது நிறைய பேர் கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க. லேடிஸ் என்னைக்கு திரும்புறாங்களோ அன்னைக்கு சென்னையில இருக்கிற எல்லா லேடிஸும் மகளிர் குழு எல்லாம் சேர்ந்து செருப்பு எடுத்துன்னு போய் அவனை இவிபில அடிச்சுதான் கூப்பிட்டு வருவாங்க நான் நினைக்கிறேன். பாத்ரூம்க்கு அரோரா மட்டும் பாத்ரூம் கூப்பிடல, கமருதீனும் துஷாரா பாத்ரூம்க்கு கூப்பிட்டான் சண்டைக்கு. ஆனா கமருதீன் கூப்பிட்ட விஷயம் வேற, அரோரா கூப்பிட்ட விஷயம் வேற. ஆனா பாத்ரூம்ல தான் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. சண்டை போடுறவங்க எங்க வேணா போடலாம். அதனால ஒரு ஆம்பளை கூப்பிட்டாலும் பொம்பளை கூப்பிட்டாலும் அது தப்பா இருக்கணும்னு நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்துக்கங்கன்னு தான் சொல்லணும். விஜய் பார்வதி கமருதீன் லவ் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ஜீவா படம் பார்த்தேன். அந்த ஜீவா படத்துல அண்ணன் தம்பி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்போ அவன் லவர்ஸ் இல்லாத டைம் ஒரு ஜீவா வந்து வீட்டுக்கு வருவான். அவங்க அம்மா கிட்ட கேட்பான், ஆன்டி எனக்கு ஒரு இது டீ கிடைக்குமான்னு. மேல வா தம்பி, நான் டிஃபனே போடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன டிஃபன் கிடைக்குமான்னு கமருதீன் இது பார்வதி கேட்க, வெளியே போய் நம்ம ஃபுல் மீல்ஸா சாப்பிடலாம்னு சொன்னது அந்த படத்தையும் எதையும் ஒப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அரோரா யாரதான் லவ் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா யாரோ ஒரு ஆம்பளைய லவ் பண்ணுன்றதுல மட்டும் அவங்க குறிக்கோளா இருக்கிறாங்க. இந்த பொண்ணு அரோராவை லவ் பண்ற வாழ்க்கை அரோகரா தான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா இந்த பொண்ணுகிட்ட உண்மையை எதிர்பார்க்க முடியாது. கண்டென்ட்டுக்காக தான் எல்லாரையும் லவ் பண்ணுது. உதாரணத்துக்கு இவ பேரை வந்து பச்சை குத்திக்கிற அளவுக்கு இவரு மொடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட போலன்னு ஒரு வார்த்தை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீயே நோண்டி நோண்டி நடந்துக்கிற மூஞ்சிக்கு அரோரா தேவையாடான்னு தர்பீஸ் கிட்ட கேட்கற மாதிரி இருக்கு. அவர் வேற நடுவில் போய் முத்தம் கேட்கிறாரு, இல்ல வேலை என்ன பண்றாரு. இதெல்லாம் பசங்க பாக்குறப்ப பைத்தியகாரத்தனமா இருந்தா யூடியூப்ல கூப்பிடுவாங்க போல இருக்கு. பைத்தியகாரத்தனத்தை வச்சு
நம்ம வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல்ல ஈடுபடலாம் போல இருக்கு, மாட்டினா பைத்தியகாரத்தனம் மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணலாம் போல இருக்குன்றதுக்கு இவன் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறான். இவனை சீக்கிரமா பிடிச்சி வெளியே அனுப்பணும்னு நான் சொல்றேன். ஆதிரைக்கு ஒரு நல்ல வைத்தொழி மாத்திரை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நித்திரை போயிடுச்சு எஃப்ஜேவால. வர சித்திரை வந்து ஆதிரைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து எஃப்ஜேவை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப அது விசித்திரமா இருக்கு. எஃப்ஜே அவங்க வயசுக்கும் எஃப்ஜே வயசுக்கும் ரொம்ப இது. ஆனா 24 மணி நேரம் கேமரா வந்து எஃப்ஜேவை பாக்குதோ இல்லையோ, ஆதிரையோட 2 கேமராவும் எஃப்ஜே கிட்டே இருக்குது. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஏற்கனவே கம்ருதீன் மாதிரி ஆளுங்க வேற அங்க இருக்கிறாங்க. உன் புட்டு வெளியே ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆதிரைக்கு உண்டான மரியாதை போயிடும் அப்படின்ற மாதிரி நான் கெமி வந்து எப்படின்னா வாட்சிங் ரோல் தான் அது. அந்த பொண்ணை வந்து நிறைய பேர் நிறைய அவஸ்தைப்பட்டு அவன் அதுக்கான ரோல் வர வரைக்கும் அது வெயிட் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் போனதுக்கு அப்புறம் தான் கெமி யாரு அப்படின்ற மாதிரி ஃபைனலிஸ்டா வர அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஒரு 10 பேர்ல ஒருத்தரா வரப்பதான் கெமியோட ஆட்டம் வெளிப்படும். அது வரைக்கும் டிஃபென்ஸ் கேம் தான் விளையாடும், ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் மக்கள் வெளியே அனுப்பாம இருந்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் அது ஃபோக்கஸ்ட் ஆகாம அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றது நல்லதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் யார் வெளியே போவான்ட்டு இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும். ஆக்சுவலா நம்ம பேசுற நேரம் அடுத்த மறுநாள் தான் தெரியும். ஆதிரை வெளியே போவோம். ஆதிரை தான் தன்னுடைய யாத்திரையை தொடங்குறாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30 ஆதிரைக்கு 10:30 மணியை குறிச்சு வெளியே அனுப்ப போறாங்கன்றதை நம்ம பாக்குறோம். இதுக்கப்புறம் எஃப்ஜேக்கு நித்திரை வருமா இல்ல கல்யாணத்துக்கு சித்திரை வருமானு தெரியல. ஆனா ஆதிரை கண்டிப்பா மாத்திரையோட வெளியே கிளம்புறாங்க யாத்திரைக்குன்றதை நான் பதிவு பண்ணுவேன். ஒருவேளை ஆதிரை போலனா யாரு போவா? ஆதிரை போலனா அரோரா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அரோராவுக்கு அங்க முக்கோண காதல் சுத்திட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல வந்து ஆக்சுவலா நம்ம திவாகரை ரொம்ப கார்னர் பண்றாங்க. வெளியில இருந்து எதிர்ப்புகள் அதிகமா வருது. அது மட்டும் இல்லாம நம்ம இது சாமியாடி ஒருத்தர் இருக்கிறார்ல கலை, அவர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரம்யா ஜோ வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்ன இப்படி கேட்டீங்கன்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ரம்யா ஜோ தன்னோட இதை பத்தி என்ன சொல்றது, காரி மூஞ்ச கன்ற கதையை காரி மூஞ்ச கதையை காவிய காதல்ன்ற மாதிரி சொல்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு அழு வச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா இந்த வாட்டி பாட்டில் சேலஞ்சுன்னு ஒரு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுல அழகா யார் யார் எப்படி எப்படி மேனிப்புலேட் பண்ணுமோ பண்ணி அது அளவுக்கு ஓரளவுக்கு செகண்ட் பிளேஸ் வர அளவுக்கு அவங்க ஸ்கோர் பண்ணி இருக்கிறது. இப்பதான் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க ரம்யா ஜோ அப்படின்னு நான் பாக்குறேன். கல்யாணரசன் வந்து வெளியில நிறைய விளையாட்டாரு, உள்ள போய் விளையாட மாட்டாரு. டக்குன்னு ஒரு டேபிள எட்டி வச்சாரு, வந்துட்டான்டா அப்படின்னு போட்டு ஐயா என்னடா இது அப்படின்னு சொல்ற மாதிரி காணாம போயிட்டான். கலையரசன் கலை கிட்ட ஒரு கிட்டாரை மாட்டி விட்டா நாரதர் மாதிரியே அப்படியே பக்கவா இருப்பாருன்ற மாதிரி தோணுது. ஆமா, அது என்னன்னா அமைதிக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அமைதியா ஜெயிக்கிறதுல அந்த பொண்ணு கில்லடியா இருக்கு. தன் கோபத்தை மட்டும் இல்ல, தன்னோட வாதத்தையும் அழகா எடுத்துரைக்கிறதுல இந்த பொண்ணு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்க இருந்தா நாட்டுக்கு நல்லது நிறைய நடக்கும், நிறைய விஷயத்த கத்துக்கலான்ட்டு ஒரு ஹோம்லியில இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காங்க. அதனால இந்த பொண்ணுக்கு திடீர்னு ஓட்டு அதிகமா ஆகிறதுக்கு அதான் காரணம். இந்த வாரம் வந்து கேப்டன் வந்து வீட்டு